வியாசருக்கு மகாபாரத இதிகாச வரலாறு மனதில் தோன்றவே பிரம்மா அவர் முன்பு தோன்றி அதனை எழுத்து வடிவில் எழுதிட பணித்தார். தமது யோசனையின் வேகத்திற்கு நாம் கூறுவதை யார் எழுத முடியும் என்று சிந்தித்த பொழுது கணபதி அவர் முன்னே தோன்றினார். எழுதுவதற்கும் இசைந்தார். ஆனால் ஒரு நிபந்தனை, பொருள் உணர்ந்து எழுத வேண்டும் என்று கூறவே விநாயகர் வேகத்திற்கு ஈடு கொடுக்க நடுநடுவே கடின பதங்களை உபயோகித்தாராம். பொருள் உணர்ந்து எழுத வேண்டுமே, தன்னை அவசரப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நடுவில் விட்டு போய்விடக் கூடாதே என்ற ஒரு பயம். ஒரு வழியாக விநாயகர் எழுதி முடித்ததும் வியாசருக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. வாரணாசி என்னும் காசியில் கங்கை வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக ஓடும் மணிகர்ணிகா காட் அருகே கிழக்கு கரையில் ராம்நகர் அல்லது வியாசகாசி என்ற இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இங்கு இப்போது அரண்மனை உள்ளது. கங்கை கரையோரம் வியாசர் நிறுவி வழிபட்ட